சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. அதுக்காக இல்லண்ணே. எதுக்கா இருந்ததா என்னடா? இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க. நாடு உருப்பிட்ட மாதிரிதான். அதனாலதான் நாகரிகமும் வளரல, நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன்டோ. நீங்க சொல்றது என்னமா சரிதானே? சர்தான்னு சொல்லிட்டா போதாது தம்பி. நல்லத சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும்ன்ற உண்மையான எண்ணம் உங்களுக்கு எல்லாம் இருந்தா ஆளுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கி அவனை ஆதரிங்க. நாங்க அது உண்டுங்களா? ஏன்டா உழுதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற? நம்ம பணம் வாங்காம உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்டா வாங்கி சாப்பிடுறோம். காசி நாங்க பிரிச்சு காசி அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குணம் தாங்க பெருசு. குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற? அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா? யாரு கட்டினதுடா? யாரா தெரியா சொல்ற? மண்குடிச்சில வாழறான தொழிலாளி அவன் கட்டினது.